மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க செய்யல, நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பச்சை போய் பேசுற டீலிமிட்டேஷன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, மொத்த சவுத் இந்தியால உள்ள எல்லா மாநிலங்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியும்? அது நடந்தா நம்ம சைடு சவுண்ட் அப்படியே அமுங்கிரும், நம்ம காலி. அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டோம். நாங்க வீதியில இறங்கி போராடுவோம். இது வந்து ரவுடிசம் சொன்னீங்கன்னா நாங்க ரவுடிசம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டீலிமிட்டேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை திரும்ப ஒரு தடவை போடுறேன். அதுல உங்களுக்கே புரியும் நம்ம யாரை எதிர்க்கணும், நம்ம யாரு கூட ஆக்சுவலா நிக்கணும் அப்படி. இந்த இடத்துல திமுக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காண்டி நீங்க திமுகவுக்கு எதிராத்தே நிப்பேன் இந்த விஷயத்திலையும் அப்படின்னு திமுகவோட பிரச்சனை கிடையாது, நம்ம தமிழ்நாட்டோட பிரச்சனை. சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிரும் நான் நம்புறேன். இந்த லோக்சபா எம்பி எலெக்ஷன் ஒன்னு நடக்கும் தெரியுமா? அதான் நம்ம இந்திய நாட்டோட பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். இந்தியா முழுக்க 543 எம்பி, அதுல 272க்கு மேல எடுக்கிறவங்க வெற்றி. அவ்வளவு எடுத்து ஜெயிக்கிற கூட்டணி ஆட்சியை பிடிப்பாங்க. அதுல பிரதமர் வேட்பாளர் பிரதமர் ஆவார். அதுல இந்த லோக்சபா எம்பி சீட்டுகள்லாம் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே மாதிரி 40 இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40, யூபிக்கு பாத்தீங்கன்னா 80, மகாராஷ்டிராவுக்கு 48. அதுக்கு காரணம் என்ன? ஏரியா பெருசு சிறுசுன்றது கிடையாது, ஜனத்தொகை. அதை வச்சு தான் அந்த எம்பி சீட்டே பிரிக்கும். நம்ம இந்தியால இந்த ஜனத்தொகையை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, இந்த சென்சஸ்னு சொல்லுவோம்ல, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை எம்பி சீட்டுன்னு ஒதுக்குவாங்க. அதை கேட்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமா தெரியுதா? தெரியாது. அதனால தான் 1971க்கு அப்புறம் 2 தடவை அந்த டீலிமிட்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப 2026ல திரும்ப நடக்க போது. அதுக்கு தான் அந்த மோடி அரசு முக்கிக்கிட்டு. அது நடந்தா முக்கியமா பாதிக்கப்பட போறது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான மாநிலங்கள். பொதுவா சவுத் ஸ்டேட் அந்த ஆடு சொல்ற மாதிரி 50% அப்படியே மொத்தமா ஏத்துவாங்களான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்மிலாம் இல்லவே இல்லை. 800க்கு மேல போகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 543 மாதிரியே கணக்க வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உள்ள ஜனத்தொகையின் அடிப்படையில் கூட்டவும் குறைக்கவும் செய்யும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் நார்த் சைடு எப்படி ஜனத்தொகை ஏறி இருக்கு, தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள்ல எப்படி ஜனத்தொகை இருக்கு அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 39 சீட்டு 31, அதே நேரத்தில் யூபி சீட்டு 80ல இருந்து 90 95. அது எப்படி இருக்குன்னா அந்த பாருங்களேன். 40 ஏக்கர் நீங்க வச்சு 40 ஏக்கர் கையில கூட போயிட்டே இருக்க. எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா? உங்க அப்பா அவசரப்பட்டு 4 குட்டியை பத்துட்டா, எங்க அப்பா பொறுமையா ஒரே ஒரு குட்டியை பத்துக்க, அது சிங்கா குட்டியை பத்துக்க. நம்ம இந்திய அரசாங்கத்தோட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வாழ்ந்த நம்மளுக்கு, அதாவது ஓப்பனா சொல்லணும், சர்டன் இயருக்கு அப்புறம் இந்திய அரசாங்கத்தோட விதிப்படி ஒரு புள்ள 2 புள்ளன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு, கேரளா மாதிரி மாநிலங்கள்லாம் பெக்காரம். ஆனா நார்த் சைடு அப்படியே பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொல்றத ஒரு பொருட்டாவே மதிக்காம 5 புள்ள 6 புள்ளன்னு பெத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் தப்பு சொல்லல, ஒழுங்கான அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு 1971ல 4.5 கோடியா இருந்த தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 2026 8.5 கோடியா மாறி இருக்கு. அதே யூபில 1971ல 8.25 கோடியா இருந்த ஜனத்தொகை இப்போ 24 கோடியா உயர்ந்து நிக்குது. ஆக்சுவலா நம்ம 1 மடங்கு கூட கூடல, அவங்க 3 மடங்குக்கு மேல கூடி இருக்கு. நம்ம கல்வி மாநிலத்தில் உள்ள தரத்தை உயர்த்துற நேரத்துல அவங்க புள்ள பெக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா இப்ப பிஜேபி ஆள்ற மாநிலத்துல பூரா எம்பி சீட்டு நல்லா உயரும். அது அவங்களுக்கு ஃபேவரா. சோ நம்ம சவுத் இந்தியாவால பிஎம் செலக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி முடியல, இதுவும் நடந்துருச்சுன்னா யோசிச்சுக்க. இப்ப இந்த ஆடு சொல்லுது இது பச்சை பொய்.